வள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் கலந்துரையாடுவதற்காக வந்திருக்காங்க தமிழர் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் கந்தசாமி அதியமான் அவர்கள். ஐயா வணக்கம். 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 அண்ணா, 3 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி முடிவடைஞ்சிருக்கு. இப்போ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு திமுகவினர்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 40 சீட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி பெருமை கொண்டுக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இவங்களோட ஆட்சிக்கும் மக்கள் வாக்களிச்சுறதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. இப்போது இந்தியாவில் மோடிக்கு எதிராக ஒரு சரியான பலம் பொருந்திய எதிர்க்கட்சி கிடையாது. அதே நிலை தான் இங்கேயும். ஏன்னா ஒரு அதிமுகன்ற ஒரு பலம் பொருந்திய கட்சி, அதோட ஒரு நல்ல அதாவது பாமக இன்னும் பிற கட்சிகள்லாம் உள்ளடக்கி தேர்தலில் நின்னது. அந்த அதிமுகவிலே சிறு பிளவு, அதனால் ஒரு சில 2 கட்சிகள் உதயமானது. அந்த கட்சிகள் உதயமானதில் ஒரு அமமுக உதயமாயிருக்கு. அப்புறம் பன்னீர்செல்வம் தனியாக போயிருக்கிறாரு. அது ஓரளவுக்கு சிறு பாதிப்பு. இப்படிப்பட்ட எந்த காரணமே இல்லாமல் அவங்க ஏற்கனவே இருந்ததோட இந்த சாதனையே இல்லைன்னா கூட வெறும் சோதனையாக கொடுத்துருந்தா கூட அவங்க தான் வருவாங்க. ஏன்னால் ஒரு பலமான எதிர்க்கட்சி கிடையாது. சரிங்க. அதுதான் காரணமே தவிர இவர்கள் செய்ததாக சாதனைன்னு சொல்கிறது ஒரு மக்கள்கிட்ட இவங்க சொன்னாங்க மது ஒழிப்போன்னு, ஒழிக்கலை. ஆனால் அந்த மது ஒருத்தன் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500 ரூபாய்க்கு குடிக்கிறவனும் இருக்கிறான். சரிங்க. குறைஞ்சது 200 ரூபாய்க்கு குடிக்கிறவன் இருக்கிறான். சரிங்களா? ஒரு நாளைக்கு அவன் 200 ரூபாய்க்கு குடித்தான்னா என்னோடய கணிப்புப்படி தமிழ்நாட்டில் 90 பேர் குடிகாரர்கள் 100க்கு. அதுலேயும் இந்த கூலி வேலைக்கு போகிறவங்களில் 95 விழுக்காடு குடிகாரர்கள், குடிக்கிறவங்க. ஆமாம். என்ன, அந்த 95 விழுக்காடு பேரில் உள்ளவங்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு இவர் கொடுக்குறாருனே வச்சுப்போம். இப்போ இவன் போய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு குடிச்சிடறான். இந்த 200 ரூபாயை கணக்கு போட்டால் 6000 ரூபா ஆகுது. ஆனால் ஒரு 1000 ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாயினால பல வேலைகள் நடக்குதுன்னு அந்த பெண்களும் போய் பேட்டி கொடுக்குறதும் இந்த தேர்தலில் அதை தான் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நாங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா நாங்கள் இல்லை, அவங்க அந்த பெண்களே இந்த 1000 ரூபாயினால பல வேலைகள் நடக்கிற மாதிரி இவங்க பேட்டி கொடுக்குறதும், காய்கறி வாங்கிடுறேன், அதை வாங்கிடுறேன், இதை வாங்கிடுறேன், அப்புறம் இந்த பேருந்து கட்டணத்தை குறைச்சிட்டதுனால 1000 ரூபா அவங்களுக்கு செலவாகிறது. ஆக மொத்தம் பேருந்து கட்டணம் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஒரு மிச்சம் வருது. மொத்தத்தில் 2000 ரூபான்னே வச்சுப்போம். ஆனால் 2000 ரூபா பெருசா 6000 ரூபா பெருசா? 6000 ரூபா தான் பெருசு. சரிங்களா? 6000 ரூபாயை உன் புருஷன்கிட்டருந்து பிடுங்கிட்டு இங்கே உனக்கு உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க. என்ன, இப்போ பல விஷயங்களில் ஒரு இந்த அரசு மிக மோசமான அரசாக தான் செயல்பட்டுருக்கு. இப்போ மகளிர் உரிமை தொகையை பற்றி இதை பற்றிலாம் நான் சொல்லிட்டேன் நான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளம் ரொம்ப மோசமாக ஒரு கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ஒரு தருணம். வெள்ளம் எல்லா இடத்துலையும் புகுந்துருச்சு, எங்கேயுமே சரிப்படுத்த முடியல. கடைசியில் அந்த இதை போக்குறதுக்காக 4000 ரூபா கொடுத்துட்றது. சரிங்களா? வீட்டுக்கு 4000 ரூபா. மீதி என்னத்தை மீதி இவங்க வீடு தேடி மருத்துவம். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, அது எல்லாமே ஒரு கண் துடைப்பு மாதிரி. நான் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் படுத்து கிடக்கிறேன், அந்த மருத்துவம் என்னை காப்பாற்றிடுமா? நான் எப்பயும் போல் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் போகணும், ஒரு 500-1000 செலவு பண்ணணும். ஆமாம். இதுதானே நாட்டில் எப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம். அப்புறம் இல்லம் தேடி கல்வி. என்ன, இல்லம் தேடி கல்வினா இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் எதுக்கு? பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவன் படிக்க போகிறான். படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கினா போதும். அரசு பள்ளியில் தான் என் பையன் அரசு பள்ளியில் தான் படிக்கிறான், என் பொண்ணு அரசு பள்ளியில் தான் படித்தது. அரசு பள்ளியில் ஒரு கக்கூசை அமைச்சு தர்றதுக்கு துப்பு இல்லை இந்த அரசுக்கு. நாங்கள்லாம் சேர்ந்து காசெல்லாம் போட்டு ஒவ்வொரு அரசு பள்ளிகளில் பெற்றோர்கள் இவங்க சிரமப்பட்டு அதை தூய்மை பண்ணிக்கிட்டு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அரசு இது இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தை ஒழுங்காக நடத்த முடியாமல் பல பள்ளிக்கூடங்களை மூடுறாங்க. அப்போ அரசு வழியில், அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை. என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க?
ஆக மொத்தம் வந்து இந்த ஒரு இது வந்து ஏமாற்றுக்கார, என்ன சொல்லப்போனால் வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றுக்கார அரசுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். அதாவது வந்து திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க, அது முழுக்க ஒரு தெலுங்கு ஆதிக்க மாடல். சரிங்களா? இன்னும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தாண்டி பிஜேபி எதிர்ப்புனால தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க, பிஜேபி வந்து ஒரு மதவாத கட்சியாக இருக்குது, அதனால் இங்கே மத கலவரம் ஏற்பட்டுறக்கூடாது, அதை பான்மையர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலராக இருக்கோம் அப்படிங்கிறதுலையும் திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துகிறாங்க. அதை அவங்க நம்புகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது மக்களோட அறியாமை. அதாவது வந்து நோட்டோவுக்கு கீழே இருந்தது அதிமுக பாஜகவோட நிலைமை திமுக ஆட்சியில். அதிமுக ஆட்சியின் போது அது வந்து நோட்டோவுக்கு கீழே கிடந்த கட்சி பாஜக. ஆமாம். இன்றைக்கி எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கு? அவங்க தாமரையில் மட்டுமே, தாமரை சின்னத்தில் மட்டுமே 11% வாக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி பல விஷயங்களை சொல்லுது. 10 ரூபா பாலாஜின்னு சொல்லுது. அந்த நிறைய கொள்ளையடித்து நிறைய பணத்தை வந்து ஆட்டையை போட்டார் அவர். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் ஃபாதர் ஒருத்தர் வந்து பயங்கரமாக இது வந்து ஜீசஸோட மலை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி புரளி கிளப்ப, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்துக்கள்லாம் அந்த பக்கம் அணிதிரள்றாங்க. சும்மா கிடந்த சங்க ஊதி கத்த மாதிரி திருவாரூரில் போயிட்டு வந்து இது வந்து கலைஞர் தெருவுன்னு பேர் வைக்கிறாங்க. இன்னும் யார் வைக்க சொன்னது? உடனே அண்ணாமலை வந்து போராட்டத்தை அறிவிக்கிறாரு. பின்னாடி வாபஸ் வாங்குற நீ. அந்த கட்சி அங்கே வளருது. இதை அவங்க பிஜேபி வளர்றதுக்கு இவங்களே இல்லை, பிஜேபி பாஜக வளர்றதுக்கு இவர்கள் வந்து பல விஷயங்களை கையில் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அதெல்லாம் பிடிச்சிட்டு அவருக்கு வந்து இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஒரு நடுவண் அரசு எல்லாம் இப்போ நான் வந்து எனக்கு அடுத்த 1 மணி நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்க என்னென்ன தலையாய பிரச்சனை என்ன சொல்லுங்கள் மக்களே, அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட ஐடி விங்கி எல்லாமே வந்து இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனை, அந்த மாநிலத்தில் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிடும். அடுத்து வந்து இன்னும் 1 மணி நேரம் கழித்து எனக்கு வேறு ஒரு நினப்பு வந்து என்ன, இந்தியா முழுக்க வந்துட்டு சுகாதாரம் எப்படி இருக்குது, கக்கூஸ் எல்லாம் பொது வழியில் போகிறாங்களா இல்லைனா வந்து டாய்லெட்டில் போகிறாங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் நான். உடனே அந்த புள்ளி விவரத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அங்கே. இப்படி எல்லா பலமும் பொருந்திய ஒரு கட்சியோட மாநில தலைவர், அதுவும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இங்கே வந்திருக்கிறவர், அவருக்கு எல்லா தகவலையும் கையில் வச்சுக்கிட்டு யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கே வந்து கருப்பு பணம் போயிருக்குது, எவன் வந்து என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், எவன் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. சரியா? இப்போ அதிகமான் இருக்கேன் நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும் திமுகவை. நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ திராவிடன்ற பேரில் நீ தெலுங்கு நீ ஆண்டுக்கிட்டு இருக்கியே, இது சரியா? சமூக நீதி பேசுகிறியே என்ன? அப்போ தமிழ் மக்களுக்கு என்ன சமூக நீதி இது அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து நான் இதை பற்றி பேசி ஆய்வு பண்ணி நான் சொல்கிறது. ஆனால் இப்படி இந்தியா முழுக்க வந்து என்னால் வந்து ஆய்வு பண்ண முடியுமா? அவங்களால முடியும். புரியுதுங்களா? ஊடக பலம் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை அணுகும்போது அவர்கிட்ட நம்ம வந்து அவருக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொடுக்கணும்னு நினச்சே இவங்க கொடுக்குறாங்களான்னு தெரில. திருவாரூரில் வந்து நீ வந்து அந்த பேரை வச்சேன்னா அண்ணாமலை போராடுவார்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதாவது எதிர்கட்சி தலைவராக இவரை வந்து கொண்டு வரணும், இவரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க விரும்புகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இவங்க வந்து அதாவது இவங்களோட ஒரு எண்டு பாயிண்ட்னு சொல்லுவாங்களா, இறுதி இலக்கு என்ன தெரியுமா? சரி, பாஜக ஆண்டுக்கலாம் தமிழ்நாட்டை, தெலுங்கர் நம்மளும் ஆண்டுக்கலாம். இந்த தமிழர்னு பேசுகிற பைத்தியக்காரன் நான் இங்கே வந்துடக்கூடாது. சரிங்க. அந்த அடிப்படையில் வந்து பாஜக வளர்ச்சிக்கு முழு காரணம் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான். அடுத்து அதை தானே கேட்க வந்தேன். எப்படின்னா திமுகவை நீங்கள் எப்போ சொல்லும்போது அது வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அது வந்து நான் வந்து சும்மா ஒரு வெறுப்புலையோ அப்படிதான் நினைப்பாங்க பார்ப்பவங்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரி வெறுப்பெல்லாம் கிடையாது. சீமான் வந்து தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொல்லுவார். கண்டிப்பாக. நான் அதிகமாக என்ன தெரியுமா சொல்லுவேன்? தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு சொல்லுவேன்.
புரியுதா? ஆமாம், அது கலை, இது பயிர். எது கலை? தெலுங்க ஆளக்கூடாதுன்னு சொல்கிறது கலை. இது ஒரு வீடு மாதிரி, ஒரு புல்லு மாதிரி, ஒரு பயிர்களுக்கு இடையே வளர புல்லு மாதிரி. பயிருங்கிறது நம்ம தமிழன் ஆளன்னு சொல்கிறது மாதிரி. சரி, பயிர் வளரணும்னா களை எடுத்து தான் ஆகணும். சரியா சொன்னீங்க. பயிர் வளரணும், அப்போ நீ களை எடுக்காம வந்து எப்படி புல்லும் பயிரும் வளர்ந்துக்கிட்டே இருந்தா புல்லும் வளரும், களையும் வளரும். அப்போ வந்து நீ இதை அழிக்காம நீ வளர முடியாது. அப்போ நான் பேசுறது அவருக்கு ஆதரவாக தான் போய் அமையுது. ஆமாம், சரிங்களா? அப்போது பேச வேண்டியதே இவங்க பேசலை. எனக்கு வந்து நான் வந்து எதையுமே ஆய்வு பண்ணாமல் நான் பேசுகிறது கிடையாது. சரிங்க. நான் வந்து ஒரு அடிப்படையாக ஒரு தொழிலதிபர். நான் ஒரு மனை வணிகம் பண்ணுற ஒரு தொழில் அதிபராக இருந்தவன். நான் ஈழப்படுகொலையை வந்து தினம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த போரை நிறுத்துறதுக்காக நான் வந்து போரை நிறுத்துறதுக்காக தான் உள்ளே வந்தவன். அந்த போரை நிறுத்துறதுக்கான போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தான் நான் உள்ளே வந்தவன். ஆனால் அந்த போரே ஏன் நடக்குது, என் மக்களே ஏன் செத்தாங்கும் போது இந்த கருணாநிதியால் தான் செத்தாங்கன்னு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நான் தமிழ்நாட்டில் இப்போது ஒரு சின்ன ஒரு கருத்தியலை வச்சுட்டு ஆட்சி 24 ஆண்டு நவீன் பட்நாயக்கோட ஆட்சியை ஒரு சின்ன கருத்து, சின்ன பொய். கோயில் கருவூல சாவியை எங்கே போச்சோ தெரியல, ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் போயிருக்கோம். பாண்டியன் தூக்கிட்டு போயிருப்பார். எங்கள் ஒடிசாவில். என்ன, ஒடிசாவை தமிழன் ஆளலாமா? ஒடிசாவை சேர்ந்தவன் கேட்டாலும் பரவாயில்ல, நீ ஒரு குஜராத்தி. என்ன, அந்த குஜராத்தி போயிட்டு ஒரிசாவில் போய் தூண்டி விட்றாரு. வெறுப்பு பிரச்சாரம். சரியா? அதை வச்சு இன்றைக்கி ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு. நான் கேட்குறேன், 1.5 லட்சம் பேர் வந்து ஏன் சேர்த்தாங்க? இதே சீமான் அண்ணனை பார்த்து கேட்குறேன். என்ன, இந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற இவர் நம்ம ஒரு வேல்முருகனை பார்த்து கேட்குறேன், தோழர் திருமாவளவனை பார்த்து கேட்குறேன், ஏன் செத்தாங்க? திமுகவால் செத்தாங்க, கருணாநிதியால் செத்தாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குது, இங்கே ஒரு 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. என்ன, இவங்கெல்லாம் கிளர்ந்து எழுந்து போராடினாலே வந்து நின்றுருக்கும். போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, போராட விடலை. 1. 2வது வந்துட்டு அந்த போரை நடத்துகிறது இந்தியா, ஆயுதங்கள்லாம் வந்து கொடுத்து உதவுறது இந்தியா. அந்த இந்தியா உதவி பண்ணுறதை நீ தடுக்கலை. உன் கையில் வந்து ஒரு 38 பேர் என்னமோ வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நீ நினச்சா ஆட்சியை கலைச்சிடலாம். ஆனால் நீ வந்துட்டு என்ன பண்ண, எல்லார்ட்டையும் கடிதம் வாங்கி வச்சுட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்ச. அப்போது போர் நிறுத்தப்படுதோ இல்லையோ, இந்த இந்தியாவில் ஆட்சி கலைந்ததற்கு காரணம் இந்தியா செய்த துரோகம். தமிழர்களுக்கு வரலாற்றில் பதிவு ஆகிருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. அந்த பதிவு வந்து ஒட்டுமொத்த இந்திய மாநிலத்திலையும் வந்து வரலாற்றில் பொறிக்கப்பட்ட செய்தியாக மாறி இருக்குமா, மாறி இருக்காதா? மாறி. அப்போ அதை கூட செய்யாமல் வந்து துரோகம் பண்ணிவிட்டு இங்கே படுகொலை பண்ணிவிட்டு அந்த டெல்லி வீதிகளில் போயிட்டு எனக்கு இன்னென்ன பதவி வேணும். ஒரு கேரளாவில் வந்துட்டு ஒரு அமைச்சர் கேரளாவுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கணும்ப்பா அப்படின்ட்டு வந்து ஒரு பாஜகவோ காங்கிரஸோ ஒரு முடிவு எடுத்து, சரி உனக்கு என்ன அமைச்சர் வேணும்? ஏன்னா இவர் வந்து விரும்புகிறது கொடுக்கலன்னா அவர் கஷ்டம், அந்த ஆட்சி நிற்காதுன்ற ஒரு கட்டம் இருக்குது. அப்போ கேரளாக்காரன் என்ன தெரியுமா கேட்பாங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுங்க. எதுக்கு? வெளிநாடெல்லாம் போய் கொள்ளையடிக்கவா? எதுக்கு கேட்குறாங்க? தன் மக்கள் உலகமெங்கும் போயிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி இருந்துச்சுன்னா அவங்கள எல்லாத்தையும் அங்கங்கே பாதுகாப்பாக வாழ வைக்க முடியும். அந்த ஒரு அரசில் அங்கே ஒரு பிரச்சனைனா பாதுகாக்க முடியும். அப்போ மக்கள் நலன் சார்ந்து தன்னோட பதவியை கூட மக்கள் நலன் சார்ந்து கேட்குறான் அவன். ஆனால் இது வந்து சுரண்டி பிழைக்கிறதுக்கு என்னெல்லாம் பதவி எனக்கு தேவையோ அதை கேட்குறது. அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு கருணாநிதி யார் அப்படின்னு தூக்கி பார்த்தா அவர் தெலுங்கர். என்னடா பச்சையாக அப்படி ரத்தம் ஆறு ஓடும்போது ஒருத்தனுக்கு ரத்தம் துடிக்கலையேன்னு வந்து தேடி அவன் வரலாறை போய் பார்க்கும்போது அது ஓங்கோலில் இருந்து இங்கே ஓடி வந்து இங்கே வந்து நாடகம் நடத்தி, அதுவும் எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து நீ தமிழரான்னு கேட்டிருக்காரு, எல்லாத்தையும் மூடி மறைச்சி, அதோடு மட்டும் இல்லாமல் வந்து அந்த கண்டியை ஆண்ட கடைசி தமிழன் அவர் ஒரு தெலுங்கர், வீர சிங்கன் நாயக்கரா ஏதோ ஒரு பேர், விஜய நாயக், விக்ரமசிங்க. சரி.
என்ன அவரை கொண்டு வந்து இங்கே தமிழன்னு சொல்லிட்டு நிறுவுறது, ஊரெல்லாம் இந்த ராமசாமி நாயுடுக்கு சிலையை திறந்து வைக்கிறது, அதன் மூலம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாட்டில் சிலை இருக்கும். அந்த ராமசாமி நாயுடு முழுக்க இந்த தமிழ் இனத்துக்கு விரோதமாகவே நடந்திருக்கிறாரு. தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொன்னதாகட்டும் எல்லாமே முழுக்க முழுக்க தமிழர். ஆமாம். இப்போ நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் விஜயநகர பேரரசு வந்து போல் வந்து ஆளலாமா, ஆள விடுவதா, தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழர் தலைமையிலான கட்சிகளுக்கு வாக்களிப்போன்னு பேட்டியே கொடுத்தேன் நான். சரிங்க. நான் வந்து இந்த இனத்தை சரியாக வழி நடத்தணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வழி நடத்தணும்னு பெரிய அளவில் நான் சொல்ல விரும்பலை. ஒரு முன்னெச்சரிக்கை, வழி நடத்துகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகலை. நான் ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு 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 இது என்ன சொல்கிறது, ஒரு புயல் வருது, ஒரு முன்னெச்சரிக்கை. குற்றாலத்தில் வந்து தண்ணி வருது, அந்த பக்கம் செங்கோட்டை பக்கமே எங்கேயாவது மேலே ஏறி நின்று ஒருத்தன் வந்து சொல்லியிருந்தான்னா, அங்கேருந்து கூப்பிட்டு சொல்லியிருந்தானா கூட ஒருத்தன் செத்துருக்க மாட்டான். முன்னெச்சரிக்கை. அது மாதிரி என் மக்களுக்கு வந்துட்டு, இங்கே பாருங்கள் மக்களே, உங்களை ஒரு தெலுங்கு கூட்டம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு முன்னெச்சரிக்கை கொடுக்குறதுல நான் வந்து முன்னணியில் நிற்கிறேன். நான் அப்படி தான் நான் கருதுகிறேன். நான் அண்ணா இப்போ இதையொட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாருமே எடுக்கணும்னு சொல்லி தான் எல்லா இயக்கங்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. இது எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன தடுக்குது திமுகவுக்கு, ஆளுங்கட்சிக்கு? இது வந்து சரி இவங்க தான் திராவிடம் தான் ஏதோ ஒரு காரணத்தான் தடுக்குதுன்னா, ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியிலுமே ஏன் அவங்களும் இதை செய்யாமல் விட்டாங்க? இல்லை, அதாவது வந்து இந்த திமுகன்ற ஒரு கட்சி சாதிய இந்த எடப்பாடியை ஒரு வெள்ளாள சமூகம் வந்து இப்படி அப்படின்னு பேசுகிற ரவீந்திரன் துரைசாமி, ஆனால் திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம். இப்போ ஒடிசாவில் வந்து பிரதமரே கேட்டார், இங்கே தெலுங்கர் ஆளலாமான்னு இந்த துரைசாமி கேட்பாரா? ரவீந்திரன் துரைசாமி மிகப்பெரிய வந்து ஊடகவியலாளர் மாதிரியும் தன்னால் தான் வந்துட்டு இந்த பூமியே தமிழ்நாட்டு அரசியலே சுழலுதுன்ற மாதிரி நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அவர் கேட்பாரா? நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன்ட்டு நினைப்பீங்க. அதாவது வந்து சம்மந்தம் இருக்குது. என்ன தெரியுமா, இந்த திமுகவை வந்து அது என்ன தப்பு செஞ்சாலும் முலாம் பூசுறதுக்கு 100 தமிழன் இருக்கணும். அது தங்கம்தான் முலாம் பூசி காட்டுறதுக்கு. சரி. ஆனால் ஒரு தமிழர் வந்துட்டு பண்ணிட்டா எல்லாத்தையும் பேத்து எரிஞ்சு உள்ளே இருக்கிற அசிங்கம், ஒரு சின்ன அசிங்கம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதை தேடி பிடிச்சி பூத கண்ணாடி வச்சு இங்கே பார்த்தியா இங்கே பார்த்தியா இங்கே பார்த்தியான்னு காட்டுறதுக்கு இருக்கிறான். அது வந்து சீமான் செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை எடப்பாடி செஞ்சுருந்தாலும் சரி. ஆனால் எவ்வளோ வெறும் துண்டு சீட்டு இல்லைன்னா வாயே திறக்க முடியாது இந்த ஸ்டாலினுக்கு. ஒரு 5000 ரூபாய் கணக்கு தெரியாது. என்ன இன்னும் திராவிட மாடல்னா என்னப்பா மாடல்னு கேட்டால், இந்த பாரு இதுதான் திராவிட மாடல், உன்னை எடுத்து பேசுகிறேன் பார்த்தியா, அதுதான் திராவிட மாடல், உன்னை பேச வச்சிருக்கு ஒரு கருத்து சுதந்திரம் நாங்கள், அதுதான் திராவிட மாடல். இப்படி எதை பற்றியும் தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு இன்றைக்கி அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கரும்பு அங்கே போய் இதை குடிச்சிட்டு பதனியை குடிச்சிட்டு இது ஏன் எவ்வளோ சக்கரை போட்டீங்கன்னு கேட்குற ஆள் அப்படிங்களா? அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு திமுக அதிமுக கேட்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நீங்கள் ஆமாம் சரிங்களா? அதிமுகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து பிற மொழியாளர்கள், இவங்க வந்து இவங்களை மறைச்சிக்கிறதுக்காக அதான் ஒரு கருத்து இருந்தாலும் முன்னாடியே செய்யாம விட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் திமுக வந்து எடுக்காததுக்கு காரணம் ரெண்டுக்குமே காரணத்தை சொல்கிறேன். திமுக எடுக்காததுக்கு காரணம் அவர் வந்து இந்த ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கி இப்போ அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி வெள்ளாளர் அவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பிரித்து மேய்கிற ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆட்கள் என்ன கருணாநிதி குடும்பத்தை பிரித்து மேய்கிறதுக்கு தயாரா? கருணாநிதி குடும்பத்தை நான் பிரித்து மேய்கிறேன். அவர் சாதியில் அவர் வந்து 2 விழுக்காடு தர மாட்டாங்க. அந்த அது பேர் என்ன, சின்ன மேளம் சரியா? 100க்கு 2 விழுக்காடு தர மாட்டாங்க. 2 விழுக்காடு கூட இல்லாத, அதுவும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபர்
நம்ம வந்து 2 விழுக்காடு கூட இல்லைன்றது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக தெரிஞ்சிடும். சரி. அப்புறமா வந்து கண்மூடித்தனமாக தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக இருக்கிற மற்ற சாதிக்காரர்கள், அதாவது கேஎன் நேரு ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர், கேகேஎஸ்எஸ்ஆர் ரெட்டி சமூகத்தை சேர்ந்தவர், ஏவா வேலு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், சேகர் பாபு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். சரிங்களா? இப்படி இருக்கிற அந்த வீராசாமி, இன்றைக்கி இருக்கிற கலாநிதி வீராசாமி, சரி சரிங்களா, வடசென்னையில் இந்த எம்பியாக இருக்கிறார் இல்லையா, இப்படிப்பட்ட இந்த ஒரு 7-8 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல இவங்க, அப்புறம் வந்து இந்த பார்த்துட்டிங்கன்னா இன்னொருத்தர் கூட முன்னாடி ஆயிருந்தார், ஒரு காந்தி, ராணிப்பேட்டை காந்தி, இப்படி எல்லாருமே வந்து அவங்க இந்த சின்ன மேளம் சாதி இல்லாமல் இவர்கள்லாம் எந்த இதில் வந்துட்டு ஒன்றிணைகிறாங்கன்னா, நம்மலாம் தெலுங்கு என்ன, நம்ம தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தர் வந்து ஆட்சி நடத்துகிறாரு, அவரை நம்ம ஆதரிக்கணும், ஆதரிப்பதன் மூலமாக நம்ம சுகபோகமாக வாழலாம். அப்போது சரி, நீங்கள் எல்லாருமே சேர்த்தா எவ்வளவு? 10 விழுக்காடுக்கு தேர மாட்டேங்க. சரியா? அப்போ 10 விழுக்காடு வந்து கொண்ட நீங்கள் 90 விழுக்காடு மக்களை ஆள்வதா? இந்த கேள்வியை வந்து தமிழனாக பிறந்த ஒவ்வொரு ஊடகக்காரரும் என்னைக்கு வந்து நெஞ்சத்தை நிமிர்த்தி கேட்குறாங்களோ அன்னைக்கு இங்கே வந்து விடியல் பிறக்கும். சரிங்களா? இப்போ எடப்பாடிக்கு வருவோம். இப்போ அதனால் வந்துட்டு இப்படி வந்து நம்ம குட்டு வெளிப்பட்டு போடுமே, நம்ம இவ்வளோ தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து அரசு பதவிகளில் 60 விழுக்காடு தெலுங்கர்கள் இருக்காங்களாம். என்ன 11 விழுக்காடு தான் தாய்மொழியை தமிழனை கொண்டவன் இருக்கானாம். அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னடா இவ்வளோ பேர் இருந்துக்கிட்டு இத்தனை பேர் இருக்கீங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தில், எந்த பள்ளிக்கூடத்தில் எடுத்தாலும் 10 பேரில் 3 பேர் 4 பேர் தெலுங்கர்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க. இது எங்கேயாவது நடக்குமா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மொத்தமே வந்து தெரிய வந்துருச்சுன்னா நமக்கு மட்டுமில்ல, நம்ம இனத்துக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கருதுகிற ஒரு ஸ்டாலின் எடுக்கவே மாட்டார். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. எடப்பாடிக்கு வருவோம். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆட்சி காலத்தில் ஒன்றுன்னா தன்னால் இயன்ற அளவுக்கு கட்சியை வந்து காப்பாற்றிக்கிடணும், இந்த கட்சியை காப்பாற்றிக்கணும், அவன் போயிடுவான், இவன் பிரிஞ்சு போயிடுவான், இந்த பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை வந்துடும், மோடியால் பிரச்சனை வரும், லேடியால் பிரச்சனை வரும், எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாது. யார்? திமுகவுக்கு. சரியா? ஆனால் இங்கே பல பிரச்சனைகளோட ஒரு ஆட்சி நடத்துகிறவர் 7.5 விழுக்காடு மாணவர்களுக்கு நீட்டில் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுருக்காரு. இப்படி 1-2 காரியங்களை செஞ்சவர் அடுத்து கண்டிப்பாக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறதையும் செய்வார். அடுத்த ஆட்சிக்கு வந்தார்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. ஏன் தெரியுமா? அவருக்கு சாதி பற்று கிடையாது. செஞ்சிருக்கலாம்ல, ஏற்கனவே இருந்த ஆட்சி. இல்லை செஞ்சிருக்கலாம்லன்னா ஒரு கோரிக்கை வந்து வலிமை அடையும் போது தான் செய்வாங்க. அந்த கோரிக்கை இப்போ தான் வலிமை பெற்றுட்டு வருது. சரிங்களா? வரப்போகிற தேர்தலே சாதிவாரி கணக்கெடுப்பை நான் நடத்துகிறேன் அப்படின்னு அவர் வந்து ஒரு இதே சொல்லணும், உறுதிமொழியே கொடுக்கணும். இல்லை, அவருக்கு வந்து சாதி பற்று இல்லைன்னு சொன்னாலுமே அந்த தமிழன் என்ற பற்று இருந்தால் தானே, தமிழ் தேசிய சிந்தனை இருந்தால் தானே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தோணும். அது எடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன அது எடுக்கலைன்னாலும் வந்துட்டு அவரையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம். இந்த சிந்தனையை முழுக்க கொண்டிருக்கிறது நாம் தமிழர், இவங்க அன்புமணி, இவங்கெல்லாம் இதை தொடர்ச்சியாக பேசுவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசுவாங்க. என்ன அவங்க பேசுறது வேற. அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், நாட்டு மக்களோட வளர்ச்சி தளர்ச்சி அப்படின்னு பேசுவாங்க. நான் அப்படி பேச மாட்டேன். எடுக்காதனால என்ன பிரச்சனைன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் பார்த்தீங்களா, அதை பேச மாட்டாங்க அவங்க. எடுக்காதனால இங்கே ஒரு கூட்டம் வந்து உன்னை வந்து சுரண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பேசணும்னு சொல்ல வரீங்க தமிழ் தேசியவாதிகள். கண்டிப்பாக பேசணும். நீ சும்மா வந்து தங்கமூலம் பூசுகிற மாதிரி பூசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வந்து புள்ளி விவரமாக ஒரு அரசியல்வாதி வந்துட்டு உண்மையிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவில் வந்துட்டு ஒரு அன்புமணி ராமதாஸ் சொல்லலாம். அவ்வளோ புள்ளி விவரத்தோடு பேசுவார். என்ன சமூக நீதியில் அவங்க வந்து பாரட்டில் பட்டம் வாங்கினவங்க மாதிரி அந்த பாமக. ஆனால் இங்கே தெலுங்கர் ஆண்டுகிட்டு இருக்காரு, அதை பற்றி கேட்க முடியல உனக்கு? சமூக நீதினா சாதிக்கு மட்டும்தான் சமூக நீதியா? இனத்துக்கு சமூக நீதி இல்லையா? உன் இனத்தை வந்து இன்னொருத்த ஆண்டுகிட்டு இருக்கானே, அதை பற்றி நீ கேள்வியே கேட்க மாட்டியா?
அவங்க இதை பற்றியான கேள்வியெல்லாம் எழுப்புறதே இல்லை. ஆமாம், உண்மையிலே சமூக நீதி பேசுகிறேன் இப்போ நான் மட்டும்தான். ஏன் தெரியுமா? என் இனமே சமூக நீதி இல்லாமல் இன்னொரு இனத்தால் வந்து வஞ்சிக்கப்பட்டு சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. என் இனத்துக்கும் ஒட்டுமொத்த இனத்துக்கும் சமூக நீதி வேணும்னா இங்கே வந்து இன்னொரு இனம் ஆண்டுக்கிட்டு அது சுரண்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து அது ஒரு கட்சி பேரில் இருக்குது, தெலுங்கர் முன்னேற்ற கழகமா. அது வீழ்த்தப்படணும். அப்போ அந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகங்கிறத நம்ம வந்து அதை வெளிப்படையாக இனிமேல் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஒவ்வொருத்தனும் பேசணும். ஒவ்வொரு தமிழனும் அதை பேசியா. நீ விடுதலை புலிகளை ஆதரிக்கிறியா? நீ பிரபாகரனை ஆதரிக்கிறியா? நீ துப்பாக்கி ஏந்தி போராட வேணாம், உன் வாயிலிருந்து துப்பு. இது வந்து தெலுங்கர்னு துப்பு, தமிழர்னு துப்பு, இல்லை துப்புன்னு சொல்லணும், பேசு. புரியுதா? அது கூட நீ பேசலைன்னா ஒருத்தர் கூட நீங்கள் பிரபாகரன் படத்தை வச்சுருக்காதீங்க, சரி தூக்கி போட்டுருங்க. பேசுகிறாங்களே சில இடத்துலலாம் பேசியிருக்கேன். அந்த பேசுகிறவங்கள நான் வரவேற்கிறேன். 34 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. கண்டிப்பாக. அதில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் முகநூலில் இருக்காங்கன்னு வச்சுங்க, முகநூல்லையோ பொது வெளியிலையோ ஏதோ ஒரு வெளியில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 5 லட்சம் பேரில் 50 பேர் பேசுவாங்க தெலுங்கர்னு. 5 லட்சம் பேரில் எவ்வளோ பேர்? 50 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், புரியுதா? அந்த 50 பேர் கடந்து மீதி 4,90,950 பேர் எங்கே போனாங்க? திராவிடன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கிடாமல் ஒரு இன்னைக்கு வந்து எவனோ ஒருத்தன் குஜராத்தில் பிறந்தவன் போயிட்டு ஒரியாவில் போய் பேசி ஆட்சியை கவுத்து விட்டு போயிட்டான். இவ்வளோ கெடுதல்களை செஞ்சுட்டு உட்காந்துருக்குது ஒரு கட்சி. இல்லை, அதை பேசினா தான் நீங்கள் வந்து வெறுப்பு விதைக்கிறீங்க. இவங்க நாத்தமிழர் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் அதை அதிகமாக தான் பேசுனாங்க. ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பிற மொழியாளர்களை ரொம்ப வெறுப்பு பேச பாருங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து குறைச்சிக்கிட்டாங்க. இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. நான்லாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது. என்னை வந்து வெளியிலே இன்னும் பலருக்கு தெரியாது. என்ன நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு தையல் கடை வச்சுருக்கோம், என் மனைவி வச்சு நடத்துகிறோம், லட்சுமி ஆடையகம்னு. சரிங்களா? அந்த துணி தையல் கடையில் வந்துட்டு நிறைய பெண்கள் தெலுங்கு மொழி தாய்மொழியாக கொண்டவங்க தைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களால வர்ற வருமானம் எங்களுக்கு அதிகம். எப்படி அவங்களுக்கு வருமானம் வருது? அவர்கள் ஒரு பொருளாதார பலத்தோடு இருக்கிறாங்க. சரிங்களா? 5,000 10,000 15,000 20,000த்துக்கெலாம் வந்து அந்த இதெல்லாம் ஜாக்கெட்டில் ரவிக்கெல்லாம் தைப்பாங்க. இப்போது எனக்கு வந்து நான் வந்து ஒரு மனை வணிகம் தொழில் பார்த்தவன். சரியா? இப்போ முழு அரசியலாக இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்ப்பேன். இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒரு பணம் வர்றவன் நல்லா ஒரு அதிகமான துணி தைப்பான். நான் போய் வெளியில் வந்து தெலுங்கு ஆதிக்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இதனால் வந்து என்னடா இவர் வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கத்தை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுற மாதிரி பேசுகிறாருன்ட்டு என்னோடய காணொலியை அது இது எழுத்து எல்லாத்தையும் பார்க்குற தெலுங்கர்கள் என் கடைக்கு வர்றதே குறைச்சிக்கிட்டாங்க. சரியா? எனக்கு வருமானம் இழப்பு. தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு இப்போ நான் இடம் வாங்கி விற்கிறவன்னா எனக்கிட்ட இடம் வந்து எதுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டு போனவங்க இருக்கிறாங்க தெலுங்கர்கள். அவர்கள்ட்ட நிறைய இடம் இருக்குது. சரிங்களா? விற்கிறதோ வாங்குறதோ அவர்களை சார்ந்து சில தரகர்கள்லாம் வந்து தெலுங்கர்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. பேசாத காரணம் அவர்களை கொஞ்சம் சார்ந்து இருக்கணுன்றது. சரியா? இப்போ நான் வந்துட்டு டேய் நீ எதுக்கு வந்த? இந்த இனத்துக்காக நீ போராட வந்த. உன் தொழிலாவது மண்ணாங்கட்டியாவது. நீ என்ன பேசுகிற? நீ மக்களுக்கு எதிராக நீ பேசுகிற? நீ இந்த ஆட்சி அதிகாரத்தில் இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் இருக்கக்கூடாதுன்னு தான் பேசுகிற. மக்களை எதிர்த்து பேசுகிறியா? ஒரு காலத்தில் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன ஆட்சியில் மட்டும்தான் இருக்கக்கூடாதுன்றோம், மக்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்றமா, வாழக்கூடாதுன்றமா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடாதுன்றமா, இல்லை நீங்கள் வந்து தெலுங்கர்கள் ஒட்டுமொத்த தெலுங்கர்களுக்கு எதிர்த்து நான் பேசுகிறேன்னா? பேசலை. மட்டும் கூடாதுன்ற எங்கள் கடையிலே வந்து 30 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 15 பேர் தெலுங்கராக இருக்கிறாங்க. எல்லாம் அண்ணன் தம்பியாக இருக்கிறாங்க. அப்படி நான் வந்து ஏதாவது வந்து மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளை ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கிடுவார்கள் அவர்கள். நாங்கள் நம்பினோம். இன்னைக்கு வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க தெலுங்கு ஆதிக்கவாதிகளை தான் எதிர்க்கிறாங்க, நம்மளை இல்லைன்னு. அதே மாதிரி வந்து இந்த சீமானை புரிஞ்சுக்கிடுவாங்களா மாட்டாங்களா? இந்த அன்புமணி ராமதாஸை புரிஞ்சுக்கிடுவாங்க மாட்டாங்களா? இல்லை வேல்முருகனை புரிஞ்சுக்கிடுவாங்களா மாட்டாங்களா?
உங்களுக்கு பேசுகிறதுல என்ன பிரச்சனை? அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து அன்னையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? சரிங்க. அது மாதிரி வந்துட்டு என்னை விட வலிமையாக இருக்கிற உங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா நம்மளை தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோன்னு இப்போ கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் சோப்பு போடுற மாதிரி திராவிடம்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னைக்கு வரைக்கும் நீங்கள் திராவிடம்னு பேசுகிறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் அந்த திராவிடம் வாழும், ஆனால் தமிழர் வீழ்ந்து விடுவார்கள். அதுதான் என்னோட நம்பிக்கை. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.